கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இங்கே இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றக்கூடிய காரியம், அந்த பிள்ளையினுடைய அழுகையை எப்படியாவது அடங்க பண்ணணும், அந்த பிள்ளை அழுகிற பிள்ளை சிரிக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பிள்ளையை எப்படியெல்லாமோ ஒருவேளை பாலை கொடுத்து, ஒருவேளை ஒரு விளையாட்டு பொருளை கொடுத்து, எப்படியாவது ஒரு காரியத்தை கொடுத்து தேற்றி அந்த பிள்ளை மறுபடியும் மகிழ்ந்து அழிவுற முடியாது, சந்தோஷப்பட முடியாது, சிரிக்க முடியாத காரியத்தை செய்வதற்கு தாய் முயற்சி செய்வாள். அதுபோல் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேதனையோடு பாடுகளோடு நெருக்கத்தோடு காணப்படுகிற நிலை இருக்கும்போது எருசலேமிலே அவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நீ என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தை நமக்குள்ளே கர்த்தர் உணர்வுபடியான காரியத்தை செய்து நாம் மகிழும்படியான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றி உங்களை மகிழ்ச்சிக்கிற தேவன். அப்படியே ஒரு தாய் தேற்றுகிறது தன் பிள்ளை மறுபடியும் சிரிக்க வேண்டும், மகிழ வேண்டும் சொல்லி. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் துக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே அவரை தேடி போய் ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள். அந்த தாய் எப்படி அந்த பிள்ளை மகிழ்ச்சிக்கிறாரோ அதே போல் தாயை போல உள்ளமுள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ந்து கழி கூற முடியாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். எனவே தேவ சமூகத்தில் கடந்து சென்ற இந்த அன்னாளுக்கு இன்றைக்கு ஒரு தேற்றுதலை கட்டளையிட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேற்றுதலை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, நீர் எப்பொழுதெல்லாம் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போன நிலையில் ஆலயத்துக்கு வருகிறார்களோ, தத்தளிப்போடு வருகிறார்களோ, ஆறுதல் இல்லாமல் வருகிறார்களோ, அலக்களிப்போடு வருகிறார்களோ, அந்த பிள்ளைகளை எப்படியாவது தேற்றி, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை தேற்றி அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலிருந்து போகும்போது ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஒரு விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு கடன் செல்ல முடியாது நீர் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனாக இருப்பதற்கா சோத்திர கர்த்தாவே. அப்படியே எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே கர்த்தா, ஆலயத்தில் மிகுந்த பாரத்தோடு அந்த அன்னாளுக்கு அன்றைக்கு கர்த்தாவே தேற்றி பலப்படுத்தி கர்த்தாவே நீ போகலாம், கர்த்தர் உணவத்தை கேட்டார் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தா அந்த ஊழியக்காரன் கர்த்தா ஏலி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினதை பார்க்குறோம்ப்பா. அதுபோல கர்த்தாவே இதனால் இந்த காலையில் செய்தியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அவளை ஆறுதல் படுத்தி கர்த்தா அவர் உள்ள சந்தோஷப்பட முடியாய், அவரை தேற்ற முடியாய், வாஞ்சித்து எந்த காரியத்தை சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்கள் கொடுத்து அதை மகிழ்ச்சியாக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்திலும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அன்னாளுக்கு இறங்கின தேவன், ஆகாருக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். தாய் தேற்றுவதோ தேற்ற தேவன் நிச்சயமாக தேற்றி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.